புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு கைத்துப்பாக்கியுடன் வந்த நபர் யார் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருக்கிற உப்பளம் துறைமுக மைதானத்துல வச்சு பொதுக்கூட்டம் நடைபெறதா சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது தாவேகா தொண்டர்கள் பிரமுகர்கள் உள்ளிட்டவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரியை சார்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா QR கோடுடன் கூடிய பாஸ்கள் மட்டுமே அனுமதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடைபெறதா இருக்குது. இந்நிலையில 1 மணி நேரத்துக்கு முன்பு நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து புதுச்சேரியை நோக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில தமிழகத்தை சார்ந்த யாருக்கும் உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி முதலே தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில 17 இடங்கள்ல அந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தமிழகத்தோட எல்லை மாவட்டங்கள் புதுச்சேரி தமிழக எல்லை மாவட்டங்களான அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்தவங்க அங்க வர்றவங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்நிலையில காரைக்குடியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநில மருத்துவமனை செயலாளர் பிரபு அப்படிங்கிறவரோட தனி பாதுகாவலர் டேவிட் அப்படிங்கிறவர் கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பு அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு இடுப்புல வைத்திருந்த தனது கைத்துப்பாக்கியோட அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாரு. கூட்டத்துக்குள்ள வரக்கூடாத ஆயுதங்கள் எதையுமே கொண்டு வரக்கூடாது, அதே மாதிரி துப்பாக்கிகள் உள்ளிட்டவைகள் கொண்டு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல காவலர்கள் நிபந்தனை வச்சிருந்தாங்க. தமிழகத்தை சார்ந்த யாருக்குமே உள்ள அலோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு தனி நபர் டேவிட் அப்படிங்கிறவர் இடுப்புல துப்பாக்கியை மறைத்து வச்சு அந்த கூட்டத்துக்குள்ள வர முயன்ற விவகாரம் கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பு வர பலத்த ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கிகளை பொதுவாக பொதுக்கூட்டங்களோ மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதியிலேயோ கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பிரிவு. ஆனா இதையெல்லாம் மறைத்து தற்போது கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பு அந்த பொதுக்கூட்டத்துக்குள்ள அவர் அந்த துப்பாக்கி கொண்டு வர முயன்றது ஒரு கடுமையான ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. இந்நிலையில அவர் யார் அப்படிங்கிறது குறித்து தற்போது தெரிய வந்திருக்குது. காரைக்குடியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநில மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் பிரபுவோட தனி பாதுகாவலர் அப்படின்னும் அதே மாதிரி கூறப்பட்ட அவர் தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே ஏற்கனவே பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பிருந்த நிலையில அனுமதி இல்லாத போது பாதுகாவலர் கூட அவர் பிரபு அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாதுகாப்பு பிரச்சனைகளை முன்னிறுத்திதான் அதிக அளவுல கூட்டங்கள்ல வந்துடக்கூடாது, ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தக்கூடாது, கரூர் போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிக அளவுல கூட்டங்களை கூட்டக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்தவங்க யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் அந்த டேவிட் அப்படிங்கிறவர் எப்படி அந்த துப்பாக்கியை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது இன்னும் சர்ச்சையா தான் இருக்குது. மேலும் தனிப்பிரிவு தனி நபரோட பாதுகாவலரான டேவிட் கிட்ட அதாவது துப்பாக்கி கொண்டு வந்த டேவிட் அப்படிங்கிறவர் கிட்ட துப்பாக்கிக்கான உரிமம் இருக்கிறதா அப்படிங்கிறது குறித்து போலீசார் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த துப்பாக்கி உண்டான உரிமம் கொடுங்க அப்படின்னு கேட்ட நிலையில இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சு அதன் அடிப்படையில் தற்போது அவர் மீது விசாரணை போயிட்டு இருக்குது. அந்த பிரபு அப்படிங்கிறவரோட தனி பாதுகாவலரான டேவிட் அப்படிங்கிறவர் கைத்துப்பாக்கியோட ஏன் வந்தாரு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள மருத்துவ டி.கே. பிரபுவோட தனி பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரைக்குடியை சார்ந்த அதாவது இப்ப தொடர்ச்சியாக அவர் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில அந்த துப்பாக்கியை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறதும் அதே மாதிரி அவருக்கு துப்பாக்கி எப்படி வந்தது அப்படின்னும் இந்த துப்பாக்கிக்கு உண்டான உரிமங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு போலீசார் கேட்டப்போ அவர் தன்னிடம் இருப்பதாக கூறியவர் அந்த சான்றிதழை காட்ட மறுத்த ஒரு சூழ்நிலையில போலீசார் அவர் மேல பயங்கர ஒரு சந்தேகத்தோட தான் அவர் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்நிலையில அவர் தற்போது அவர் போலீசார் கூட்டு போயிருக்கிறாங்க. இதுக்குண்டான ஆவணங்கள் இவர் கையில இருக்குதா, அதே மாதிரி இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கிகளை கொண்டு வரக்கு உண்டான நோக்கங்கள் என்ன உள்ளிட்டவைகள் குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த கரூர் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கடுமையான பாதுகாவலுக்கு மத்தியில எப்படி இவங்களால அந்த துப்பாக்கியை கொண்டு வர முடிஞ்சது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள் அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்கள்ல தடை செய்யப்பட்ட ஒரு விவகாரம். ஜனநாயக நாட்டுல துப்பாக்கிகள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட விவகாரம். அதாவது முன்னாள் ராணுவ வீரர்கள் அதே மாதிரி தங்களோட Z+ பிரிவில் இருக்கிறவங்க அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு துப்பாக்கிகளை வாங்கி கொள்ள முழுமையான ஒரு அனுமதி உண்டு. அனுமதி இருக்கிற நிலையில இவர் கையில எப்படி இந்த வகையான துப்பாக்கிகள் வந்தது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்பாக்கியை பொதுக்கூட்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய காரணங்கள் என்ன? அதன் அடிப்படையில தற்போது அவற்றை கடுமையான டேவிட் அப்படிங்கிற துப்பாக்கியை கொண்டு வந்த டேவிட்
அப்படிங்கிறவற்றை ஒரு கடுமையான விசாரணையானது தற்போது நடைபெற்று இருக்குது. ஏன்னா ஒரு மாநிலம் விட்டு அடுத்த மாநிலம், சிவகங்கை காரைக்குடி அப்படிங்கிறது மதுரை பக்கத்துல இருக்குது. இங்க இருந்து எப்படி பல்வேறு தடுப்புகளையும் தாண்டி, அதாவது பல்வேறு சோதனைகளையும் தாண்டி எப்படி அவரால் அந்த கூட்டத்துக்கு உள்ள நடைபெறக்கூடிய இடத்துக்கு எப்படி இவரால் துப்பாக்கியோட வர முடிஞ்சது அப்படிங்கிறது குறித்து தற்போது போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தமிழகம் மற்றும் புதுச்சேரி போலீசார் இணைந்து இதுல செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவர் என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாரு, உண்மையாகவே இவருக்கு சான்றிதழ் இருக்குதா அல்லது இது வேற ஏதேனும் காரணங்களுக்காக கொண்டு வந்தாரா அப்படிங்கிறது குறித்து தற்போது புதுச்சேரி போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட விசாரணையில ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்துல இவர் டேவிட் அப்படிங்கிறவரை தமிழகத்தோட போலீசார் கையில ஒப்படைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் அதிக அளவுல தற்போது நடந்துட்டு இருக்குது. சிந்து, நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.